நேர்களுக்கு வணக்கம். களம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஐக்கிய நாடுகளின் குடித்தொகை பிரிவின் தகவல்களுக்கு ஏற்ப உலக சனத்தொகை 2011 அக்டோபர் மாதம் 31ஆம் தேதியாகின்ற போது 7 பில்லியனை அடையும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலை சவால்களையும் சந்தர்ப்பங்களையும் தோற்றுவிக்கும் அதே சமயம் செயற்பாடுகளுக்கான தேவையினையும் வலியுறுத்தி நிற்கிறது. நாம் இன்று மேற்கொள்ளும் தெரிவுகளே எதிர்காலத்தில் ஆரோக்கியமானதொரு புவிக்கிரகத்தில்தான் நாம் வாழப்போகின்றோமா அல்லது இல்லையா என்பதை தீர்மானிக்கப் போகின்றது. ஆகவே உலக குடித்தொகை நாளாகிய இன்று நீதியானதும் நீடுறுதியானதுமான உலகம் ஒன்றை கட்டியெழுப்பும் பணியில் 7 பில்லியன் செயற்பாடுகள் எனும் தொனிப்பொருளில் ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் உலகளாவிய நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை தொடங்க உள்ளது. தற்போது உலக சனத்தொகையின் எண்ணிக்கையில் வருடாந்தம் 78 மில்லியன் மக்கள் புதிதாக இணைந்து கொள்வதுடன் இந்த நிலை பூமியிலுள்ள இயற்கை வளங்கள் மீதுள்ள கேள்வியை அதிகரிக்கச் செய்வதோடு அதன் மீதான அழுத்தத்தையும் அதிகரிக்கச் செய்கின்றது. வறுமை, சமத்துவமின்மை, வளங்கள் மீது அதிகரித்து வரும் அழுத்தம் ஆகியவை பாரிய சவால்களை தோற்றுவித்துள்ள அதேவேளை முன்னொருபோதும் இல்லாதவாறு உலகம் இடைத்தொடர்புகளால் பின்னி பிணைந்துள்ளது. ஆகவே எமது கருத்துக்களையும் தகவல்களையும் பரிமாறிக்கொண்டு உலகம் எங்கும் வாழும் சர்வதேச சமூகங்களுடன் இணைந்து பணியாற்றி எம்மீது தாக்கம் விளைவிக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு தேடிக்கொள்வதற்கும் என்றுமில்லாதவாறு வாய்ப்புகள் கிட்டியுள்ளன. இன்று உயிர் வாழ்பவர்களினதும் இனிவரும் சந்ததிகளினதும் சமத்துவமின்மையை களைந்து இவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தேவையாயின் முன்னொரு காலமும் இல்லாத அளவுக்கு புதிய சிந்தனையோட்டங்களையும் உலகளாவிய ஒத்துழைப்பையும் உருவாக்கிக் கொள்ளுதல் இன்றியமையாததாகும். ஆகவே இந்த செயற்படுத்தும் தருணம் இந்த நொடியிலேயே ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டியதும் தீர்க்கப்படக்கூடியதுமாகும். ஆகவே நாம் இளம் சந்ததியினருடன் இணைந்து சிறுமிகளினதும் பெண்களினதும் உரிமைகளை முன்னெடுத்து நாம் அனைவரும் தங்கி வாழ்கின்ற இயற்கை வளங்களை பாதுகாத்து எதிர்காலத்தை நோக்கி திடமாய் முன்னேற வேண்டும். எம்மை நெருக்கி அழுத்தும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடும் முயற்சியில் உலக சனத்தொகையில் 1.8 பில்லியனை கொண்ட 10 முதல் 24க்கு இடைப்பட்ட இளம் சந்ததியினர் தங்களின் புதிய கருத்துக்களையும் அணுகுமுறைகளையும் பெற்றுத்தந்து தங்களது பங்களிப்பினை பெற்றுத்தர முடியும். இவ்விடயத்தில் குறிப்பாக எண்ணிக்கையில் 600 மில்லியனை கொண்டுள்ள வாலிப பராயத்திலுள்ள பெண்களின் தீர்மானங்கள் இவ்வுலகத்தை மாற்றியமைக்கும் விடயத்தில் முக்கியத்துவம் பெறுகின்றன. இன்றுள்ள அனைத்து பெண்களுக்கும் பாடசாலை கல்வியை பெற்றுக்கொள்ள முடியுமாயின், தமது குழந்தைகளின் எண்ணிக்கையை தீர்மானித்துக் கொள்ள முடியுமாயின், அதற்கேற்ப அதனை ஈடேற்றிக் கொள்ள முடியுமாயின், பால்நில அடிப்படையிலான வன்முறைகள் மற்றும் பாரபட்சங்கள் இன்றி வாழ்க்கை நடாத்த இயலுமாயின், சிறுவர் திருமணம் நிகழாத அதேவேளை சிறுவர்கள் மற்றும் குடும்பங்கள் மத்தியில் முன்னேற்றகரமான சுகாதாரம் கொண்ட சூழ்நிலை உருவாக்கிக் கொள்ள முடியுமாயின், சமூக ரீதியில் பெண்கள் தங்களுக்குரிய அந்தஸ்தினை அடைந்து கொள்ளும் நிலையினை எம்மால் காணக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கும் சிறுமிகளுக்குமான உரிமைகளின் முக்கியத்துவத்தை சர்வதேச சமூகம் ஏற்று அங்கீகரித்திருக்கிறது. 1994ஆம் ஆண்டில் சனத்தொகை மற்றும் அபிவிருத்தியை கருப்பொருளாக கொண்டு வரலாற்று ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததொரு சர்வதேச கருத்தரங்குக்காக 179 அரசாங்கங்கள் கெய்ரோவில் ஒன்று கூடின. வறுமையை இல்லாதொழிப்பதற்கும் சனத்தொகை வளர்ச்சியை நிலையாக பேணுவதற்கும் சிறுமிகள் மற்றும் பெண்களின் உரிமையை வலுவூட்டுவது மிகவும் முக்கியமானதொரு விடயம் என்றும் இங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பெண்களை வலுவூட்டுதல் மற்றும் நீடுறுதிமிக்க அபிவிருத்திகளை அடைந்து கொள்ளுதல் ஆகிய விடயங்களை பொறுத்தமட்டில் மற்றவர்களின் வற்புறுத்தல் இன்றி தமது குடும்பத்தில் இருக்க வேண்டிய பிள்ளைகளின் எண்ணிக்கை, பிள்ளைகளுக்கிடையிலான இடைவெளி மற்றும் எக்காலத்தில் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகிய விடயங்களை பற்றி சுதந்திரமாகவும்
பொறுப்புணர்வுடனும் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு பெண்களுக்கு இருக்க வேண்டிய உரிமைகள் உள்ளிட்ட மகப்பேற்று, சுகாதாரம் மற்றும் மகப்பேற்று உரிமைகளும் புறக்கணித்தல் மற்றும் வன்முறை ஆகியவை சம்பந்தமான உரிமைகளும் மிக முக்கியமாக அமைகின்றது. பாலியல் மற்றும் மகப்பேற்று சுகாதாரம் பற்றிய விடயங்கள் பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பினும் துரதிர்ஷ்டவசமாக அவை நடைமுறையில் உலகளாவிய ரீதியில் பெருமளவு மதிக்கப்படுவதில்லை. அபிவிருத்தி குறைந்த நாடுகளை நோக்குகையில் இன்னமும் கருத்தரிப்பை தவிர்ப்பதற்கு அல்லது கருத்தரிப்பினை தாமதிப்பதற்கு விரும்புகின்ற, ஆயினும் நவீன கருத்தடை முறைகளுக்கான வாய்ப்பின்றி தவிக்கும் 215 மில்லியன் பெண்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. நாள்தோறும் சுமார் 1000 பெண்கள் கருத்தரிப்பு அல்லது பிரசவத்துடன் தொடர்புடைய சிக்கல்கள் காரணமாக மரணமடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயினும் இவை தவிர்க்கப்படக்கூடிய மரணங்களாகும். ஆகவே பெண்களுக்கும் தம்பதிகளுக்கும் மகப்பேற்று சுகாதார தகவல்களையும் சேவைகளையும் போதிய அளவு வழங்க முடியுமாயின் அவசியமான கருத்தரிப்புகள் மாத்திரம் இடம்பெறுவதையும் அனைத்து பிரசவங்களும் பாதுகாப்பானதொரு சூழ்நிலையில் இடம்பெறுவதையும் உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும். மேலும் வறுமையை குறைப்பதற்கான வாய்ப்புகளும் இதன் மூலமாக கிட்டும். ஐக்கிய நாடுகளின் சனத்தொகை பிரிவின் எதிர்வு கூறல்களுக்கு ஏற்ப உலக சனத்தொகையானது 2025 ஆண்டாகும் போது 8 பில்லியன்களாகவும் 2043 ஆண்டாகும் போது 9 பில்லியன்களாகவும் 2083 ஆண்டாகின்ற போது 10 பில்லியன்களாகவும் இருக்கும் என்று கருதப்படுகிறது. இவ்வெதிர்வு கூறல்கள் குடும்ப கட்டுப்பாட்டினை மேற்கொள்வதற்கான வசதிகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இளைஞர் யுவதிகளுக்கும் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும் விடயத்தில் அவர்களுடைய விருப்ப தெரிவினை காட்டுவதற்கு காணப்படக்கூடிய உரிமைகள் ஆகியவற்றின் மீதே தங்கியிருக்கிறது. மிக நெருக்கமாக ஒன்றோடு ஒன்று பிணைந்த உலகளாவிய மக்கள் கூட்டம் என்ற வகையில் இளமை பருவத்தில் உள்ளவர்களும் இளைஞர்களும் ஏற்கனவே சமூகத்தையும் அரசியலையும் கலாசாரத்தையும் நிலைமாற்றத்துக்கு உட்படுத்தி வருகிறார்கள். செயற்திறன் மிக்க பெண்களும் இளைஞர்களும் யுவதிகளும் மென்மேலும் அதிகரிக்கும் போது அனைத்து சந்ததிகளுக்கும் ஏதுவானதொரு சிறப்புமிக்க எதிர்காலத்தை நம்மால் கட்டியெழுப்ப முடியும். உலக சனத்தொகை 7 பில்லியன் எனும் இலக்கை அடையும் போது நாம் அனைவரும் இந்த பாரிய மைல் கல்லில் சமமான அங்கத்தவர்களாக இருப்போம். எமது ஒவ்வொரு சிறிய செயற்பாடுகளும் உலகெங்கும் நிகழும் அதற்கொத்த செயற்பாடுகளுடன் இணைகின்ற போது எமக்கு ஆதரித்து உதவும் மாற்றத்தை நோக்கி முன்னேற முடியும்.